Hey aspirants, this course is one of the wonderful courses which I have created in my entire life. Catering for all the aspirants requirements, this course is made. अगर आपको भी SSB में क्रैक करना है, definitely इस कोर्स को आप जरूर परचेज करिएगा. The results are already proven. We already have 2 results in less than a week's time. Who has got recommended only by watching this video. Don't wait, just purchase this course at the earliest. All the very best. Jai Hind. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரியை பத்தி பார்ப்போம். நம்ம லைஃப்ல எந்த ஒரு செயலை செய்யறதுனாலும் அதுக்கு நமக்கு தடையா சில ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த தடைகளை மீறி நம்ம எப்படி அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறோம் இல்ல முடிக்க முயற்சி பண்றோம், அந்த எந்த ஸ்டெப்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன மோட்டிவேஷனல் கோட் பார்த்தேன், அதுக்கப்புறம் தோணுன ஐடியா இருக்கு. ஸோ அதனால இது எப்படி பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு வேலை நம்ம கிட்ட வருது, இல்ல நாம ஒரு வேலையை எடுத்து செய்யணும்னு நினைக்கிறோம், அதை பத்தி நமக்கு முழுமையா கொஞ்சம் கூட ஒரு ஐடியாவே இல்லை, எப்படி பண்ணணும்னே நமக்கு தெரியல. அப்படிங்கும் போது எடுத்தோடனே எல்லாருமே சொல்றது ஐ ஒன்ட் டு இட், என்னால பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு அதுல என்ன பண்ணணும்னே தெரியல. அப்படிங்கும் போது ஐ ஒன்ட் டு இட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒருவேளை கொஞ்சம் முயற்சி பண்ணி இது என்ன மாதிரி வேலையா இருக்கும்னு நினைக்கும் போது இது நமக்கு செட் ஆகாதோ அப்படிங்கிற பயத்தினாலையும் நமக்குள்ள நமக்கு மேல நம்பிக்கை செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாதனால ஐ கான்ட் டு இட் அப்படிங்கிற மாதிரி நாம இதை சொல்லி இதை அவாய்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஐ ஒன்ட் டு இட், நான் என்னால செய்யவே முடியாதுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஐ கான்ட் டு இட், என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து மூணாவது, ஒருவேளை இல்லை நம்ம ஒருவேளை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா, இவங்க தான் லைஃப்ல சக்சஸை நோக்கி பயணிக்கிறாங்க. வெற்றி இவங்களுக்கு நிச்சயமா உண்டு. அவங்க அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஐ வாண்ட் டு டூ இட். ஆனா இப்படி ஐ வாண்ட் டு டூ இட் நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எப்படி பண்ண முடியாது, ஹவு டு ஐ டூ இட், எப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அப்போதான் அவங்களுக்கு கரெக்டான மென்டர்ஷிப் தேவைப்படும். யாருக்கிட்ட போனா யார் என்ன சரியான முறையில இதுக்கு இந்த செயலை செஞ்சு முடிக்க வழி நடத்துவாங்க அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியா அதை செஞ்சு முடிக்கலாம். இல்ல அது தெரியாதவங்க கிட்ட போய் தப்பானவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க மறுபடியும் இவங்களோட கான்ஃபிடன்ஸ் உடைக்கிற மாதிரி, இல்ல இது நமக்கு செட் ஆகாது, இது உனக்கு கஷ்டம், இதெல்லாம் ஏன் ட்ரை பண்ற, இருக்கிறத போய் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு. கரெக்டான மென்டரை தேடுறது உங்களுக்கு மிக 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 முக்கியம். ஒன்ஸ் நீங்க கரெக்டான மென்டரை தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செயலை எப்படி செய்யறதுங்கிறது தெளிவா புரிஞ்சுப்பீங்க. ஒன்ஸ் அது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் அதிகமாயிடும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நினைக்க போறது ஐ வில் ட்ரை டு டூ இட், ட்ரை பண்ணி பார்க்கலாமே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒரு 5வது ஸ்டெப். நாங்க எங்க ஆரம்பிச்சோம், ஐ won't do it ஆரம்பிச்சு ஐ can't do it, ஓகே ஐ want to do it, அதுக்கப்புறம் how do I do it, அதுக்கப்புறம் ஐ will try to do it அளவுக்கு நம்ம வந்தாச்சு. நம்மளோட கான்ஃபிடன்ஸும் வளர்ந்துகிட்டே வருது. இப்ப when you are trying, நம்ம ட்ரை பண்ணி பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு அதுல சில சேலஞ்சஸ் வரலாம், நாம நினைச்ச மாதிரி நடக்காம இருக்கலாம், சில பிரச்சனைகள் வழியில வரலாம். அந்த இடத்துல விடுறவங்களுக்கு டிட்டர்மினேஷன் கம்மி. அதாவது இத ஒரு தோல்வியை தாண்டி பயணிச்சு போறதுக்கு தேவையான டிட்டர்மினேஷன் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அத நீங்க உங்களை ஒரு டிட்டர்மன் பர்சன் நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறமும் நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கணும், எஸ் ஐ கேன் டு இட். அதுதான் அடுத்த ஸ்டெப். அதை முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் வர ஸ்ட்ரகிளை தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிளையும் சேலஞ்சஸையும் நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு பெரிய சாட்டிஸ்பாக்சன். அப்போ ஐ வில் டூ இட், கண்டிப்பா இந்த செயலை நான் செஞ்சே முடிப்பேங்கிற ஒரு முனைப்போட நீங்க அதுக்குள்ள இறங்கிடுவீங்க. அந்த 7 ஸ்டெப்பை கிராஸ் பண்ணும்போது டெஃபினட்டா 8வது ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் யுவர் சக்சஸ். நீங்க ரொம்ப சந்தோஷமா எஸ் ஐ டிட் இட். நீங்க ரொம்ப சிம்பிளா ஒரு வீடு கட்டுற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு கார் வாங்குற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், உங்க லைஃப்ல ஒரு சின்ன எக்ஸாம்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இல்ல இந்த எக்ஸாம் எல்லாம் நான் ஏன் கொடுக்கணும், என்னால முடியாது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் சரி கொடுத்து பார்க்கணும், ஐ வாண்ட் டு நினைச்சு பார்த்துருப்பீங்க. கரெக்டான மென்டர்ஸ் கிட்ட போனவங்களால கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜ் போயிருக்க முடியும். இல்ல சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டபோது அவங்க இல்லடா இதெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு தெளிவான இது கிடைச்சதுக்கு அப்புறம் ஓகே படிச்சு பார்ப்போமே, குழுக்கள் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்ல ட்ரை பண்ணாம நிறைய பேர் அதுல ஒரு கண்டிப்பா படிக்க முடியாம ஒரு தோல்வி இருக்கலாம். தாண்டி போனவங்க நீங்க கண்டிப்பா சக்சஸ் அடைஞ்சவங்க. மேலும் ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.